Proverbs chapter 23, verse 1 to 35. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வசனம் வரை. நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். When thou and sittest thou to eat with and rule, consider diligently when what is and before thee. வசனம் 2. நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. And put a canfire to thee and trumpet if thou and be a man give to appetite. வசனம் 3. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமே. Be not and desires of these dainties, for they are the difficult meat. வசனம் 4. ஐஸ்வரியவானாக வேண்டுமென்று பரியாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. The labor not to be rich goes from thine own wisdom. வசனம் 5. இல்லாம போகும் பொருள் மேல் உன் கண்களை பார்க்க விடுவதேன்? அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். It shall thou and set thine eyes upon that which is not, for the rich and gratifiedly make themselves wings. They fly away as and the eagle toward heaven. வசனம் 6. வன்கண்ணுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. Eat and thou and not the birds of them of him that hate and evil eyes, neither desire thou and his and dignity needs. வசனம் 7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பண்ணும் என்று அவன் உன்னுடனே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னுடன் இராது. For as he thinketh in his heart, so is he. Eat a drink, said he to thee, but his heart too not with thee. வசனம் 8. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். Thou art more soul with thou and hast and eaten shall thou and vomit up and lost thee and sweet words. வசனம் 9. மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். Speak not in the ears of the fool, for he will and despise wisdom of their words. வசனம் 10. பூர்வ எல்லை குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. Remove not the hole and landmark, and enter not into the field this of the fatherless. வசனம் 11. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்கு வழக்காடுவார். For their and redeemer is and mighty, he shall and play your and cause with thee. வசனம் 12. உன் இருதயத்தை புத்திமானுக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. Apply thine hearts unto this instruction, and thine ears to the words of knowledge. வசனம் 13. பிள்ளையே தண்டியாமல் விடாதே, அவனை பரம்பினால் அடித்தால் அவன் சாகான். Withhold not and corrections from the child, for thou and bestest him with the rod, he shall not die. வசனம் 14. நீ பெரம்பினால் அவனை அடிக்கிறதனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாய். Thou shalt and bet
him with this sword, and shalt and deliver his and soul from hell. வசனம் 15. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என் இருதயம் மகிழும். My son, if thine heart be anguish, my heart shall and rejoice even many. வசனம் 16. உன் உதடுகள் செம்மையானவைகளையே பேசினால் உன் உள்ளந்தரியங்கள் மகிழவும். He my reason shall and rejoice when they and lips and speak rightness, right ending things. வசனம் 17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடரும் கர்த்தரையே பற்றும் பயத்தோடு இரு. Let not thine heart and envy sinner, but be and thou in this fear of the Lord all the day long. வசனம் 18. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. For the surely there is in the end, and any expectation shall not be cut off. வசனம் 19. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. Hear thou and my son, and be anguish and glad, thine heart in the way. வசனம் 20. மதுபான பிரியரையும் மாமிச பொருந்தினரையும் சாராதே. Be not among the wine heavy beer, among the retards enter of the flesh. வசனம் 21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். துக்கம் கந்தைகளை உடுத்தி விடுவிக்கும். For this drink and the glutton shall and come poverty, and the divisions shall and clutter man with the rugs. வசனம் 22. உன்னை பெற்ற தகப்பனுக்கும் செவி கொடு, உன் தாய் வயது சென்றவர் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. They hearken unto their father that and beget thee, and despise not they and mothers when she is an old. வசனம் 23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தை உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. Buy the truth and the shall it not shall and wisdom and instruction and the understanding. வசனம் 24. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளை பெற்றவன் அவனை மகிழ்வான். The fathers of the righteous shall and be greatly rejoice, and that and begets the wish child and shall and have the joy of him. வசனம் 25. உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார். The fathers and the mothers shall and be glad, and see that she shall and rejoice. வசனம் 26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. My son, and give me and thine heart, and let thine eyes observe my way. வசனம் 27. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரீ இடுக்கமான கிணறு. For a whose is a deep ditch, and a strong woman is a narrow path. வசனம் 28. அவள் கொள்ளக்காரனை போல் பதிவிருந்து மனுஷர்களை பதரை பெருக பண்ணுகிறாள். She shall like in the way as for the prey, and increaseth these transgressors among men. வசனம் 29. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல்கள், யாருக்கு காரணமில்லாத காரியங்கள், யாருக்கு இரத்த கலங்கின கண்கள். Who hate sorrow, who hate and contention, who hate and blubbering, who hate wounds without cause, who hate and redness of the eyes. வசனம் 30. மதுபானமும் இருக்கும் இடத்திலே
தங்கி தரிப்பவர்களும் கல கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களும் தானே. தி that and try long at the wine they that go to shake makes it wine. வசனம் 31. மதுபானம் இரத்த வருமானமாயிருந்தது. பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். Look not thou hand upon this wine when it is under, when it give it is and color in the cup, when it move it itself right. வசனம் 32. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். At this lust it and pit it like a serpent, and stung it like an adder. வசனம் 33. உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். Any eyes shall and behold and strong woman, and any heart shall and utter perversive thing. வசனம் 34. நீ நடுக்கடலிலே சயனித்து இருக்கிறவனைப் போலும் பாய்மர தொட்டியிலே படுத்து இருக்கிறவனைப் போலும் இருப்பாய். He though and shalt and be as heat and that and lit down in the midst of the sea, as he that and litteth upon the top of the most. வசனம் 35. என்னை அடித்தார்கள், எனக்கு நோவில்லை, என்னை அறிந்தார்கள், எனக்கு சொரணையும் இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். They have the stricken me, shalt thou say, and I was not unshaken. They have the behaten me, and I felt it not, and when I shall and awake, I will shake it again. Friends, இன்னைக்கு ஒரு இது படித்தேன். என்னன்னா அதை நான் படிக்கிறேன். நீங்கள் கர்ப்பமா கியூ ஹப் சைனாவில் நீங்கள் கர்ப்பமாக இருக்க முடியும் என்று 16 ஆகஸ்ட் 2025 டாக்டர் ஜிங் கிம்பெங் தலைமையிலான சீனா நிறுவனமான கைவா டெக்னாலஜி ஒரு கர்ப்பத்தை கர்ப்பமாக்கும் திறன் கொண்ட ஒரு மனித உருவமாக ரோபோவை உருவாக்கி வருகிறது. ஒரு செயற்கை கர்ப்பப்பையுடன் உருவாக்கப்படுத்தப்பட்ட தொப்புள் கொடியின் மூலம் கரு உட்சத்துக்களை பெருகுகிறது. அந்த சாதாரண விலை அது கொஞ்சம் படிக்க முடியல முடிவுகளை கட்டியுள்ளது மற்றும் ஒரு வருடத்தில் சந்தையில் செல்லக்கூடும். ஒரு வருடத்தில் இதுதான் விலை சுமார் 30 முன்னாடி வருது 14,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இயற்கைக்கு மாறானது மற்றும் நெறிமுறை கேள்விக்குரியதா கருதப்படுவதன் மூலம் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. உதாரணத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் இது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, மனிதன் கஷ்டப்பட்டு தான் குழந்தை பெற்றுப்பான் அப்படின்றத சொல்கிறாரு. அதாவது பெண்ணை சொல்கிறாங்க கடவுள். ஏன்னா அவங்க சாப்பிட்ட அந்த பழத்தை வச்சு இப்போ டெக்னாலஜியில் கொண்டு வந்து இப்போ ரோபோ மூலிமா குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தார். இப்போ டெக்னாலஜி மாறி இப்படி ஒரு செயல்முறைகள் கொண்டு வராங்க. இதை நான் என் வாட்ஸ்அப் பேஜில் ஸ்டேட்டஸ்டாக வச்சுருக்கேன்.